ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலம் குறித்தும் பாலத்தின் தொழில்நுட்பங்கள் குறித்தும் சுருக்கமாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்திய திருநாட்டின் தென்கிழக்கு பகுதிகள் பாக் நீரிணையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பொறியியல் அதிசயமான பாம்பன் ரயில் பாலம். 1914 ஆண்டு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது பொருட்கள் எடுத்துச் செல்வதற்காகவும் பயணிகள் சேவைகளை மேற்கொள்வதற்காகவும் ஜெர்மன் பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டு 5 ஆண்டுகால கடின உழைப்பிற்கு பிறகு கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்தது பாம்பன் ரயில் பாலம். இந்த ரயில் பாலத்தில் கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் நடுவில் திறக்கும் கத்தரி வடிவ தூக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 600 டன் எடை கொண்ட இரும்பினாலான ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலம் மனித உழைப்பை கொண்டு இயங்கக்கூடியது. 2010 ஆண்டு மும்பையில் உள்ள பாந்திரா ஓர்லி கடல் பாலம் திறப்பதற்கு முன்பு வரை பாம்பன் ரயில் பாலம்தான் இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாக இருந்தது. கடந்த 2014 நூற்றாண்டு விழா கண்டது பாம்பன் ரயில் பாலம். இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாகவும் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக கடந்த 2019 ஆண்டு பழைய பாலத்தின் அருகிலேயே சுமார் ரூபாய் 535 கோடி மதிப்பில் புதிய இரட்டை வழித்தட மின்சார ரயில் பாலம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. புதிய பால பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு கடந்த ஆண்டு இறுதியில் நிறைவு பெற்றது. பல்வேறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட புதிய ரயில் பாலம் தற்போது திறப்பு விழாவிற்கு தயாராகி உள்ளது. இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூலப்பொருட்கள் கொண்டும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டும் விமான தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அலுமினிய உலோக கலவை கொண்டும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் விரைந்து துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக நவீன ரசாயனம் கலந்த வர்ணம் பூசப்பட்டுள்ளது. சுமார் 700 டன்கள் எடை கொண்ட புதிய ரயில் பாலம் 2.78 கிலோமீட்டர் நீளமும் கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரமும் 333 கான்கிரீட் அடித்தளங்களும் 101 தூண்களும் 99 இணைப்பு கர்டர்களையும் கொண்டது. புதிய பாம்பன் ரயில் பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் செங்குத்து தூக்கு பாலம் பழைய பாலத்தைப் போல அல்லாமல் இந்தியாவிலேயே முதல் செங்குத்து லிப்ட் தூக்கு பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. 37 மீட்டர் உயரமும் 27 மீட்டர் நீளமும் கொண்ட இந்த செங்குத்து தூக்கு பாலத்திற்கு அருகிலேயே 2 மாடி கட்டிடத்தில் ஆபரேட்டர் அறை, டிரான்ஸ்பார்மர்கள் அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செங்குத்து லிப்ட் 3 நிமிடத்திற்குள் பாலத்தை திறந்து 2 நிமிடத்திற்குள் பாலத்தை மூடக்கூடியது. சென்சார்கள் பொருத்தப்பட்ட பாலத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு பொறியாளர்கள் மூலம் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு இயக்கப்படுகின்றது. புதிய பாலத்தின் பணிகள் முழுவதும் நிறைவடைந்து இதன் ஆயுட்காலம் 58 ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்ட நிலையில் பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டது. முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். கம்பீரமாக நிற்கும் புதிய பாம்பன் செங்குத்து ரயில் பாலம் இந்தியாவின் மற்றுமொரு அடையாளமாக மாறியுள்ளது என்றால் அது மிகையாகாது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.